புராண கதைகள்ல மட்டுமே கேட்டுட்டு இருந்த துரியோதரன் இப்போ நிகழ்காலத்துல பூமிக்கு வந்தா அப்படி உங்க கூடவே இருந்து உங்களுக்கு வர பிரச்சனைகள்ல இருந்தோம் சிக்கல்கள்ல இருந்தோம் உங்களுக்கு உதவி பண்ணா அப்படி ஒரு சம்பவம் தான் இங்க நம்ம ஹீரோக்கு நடக்குது. நம்ம ஹீரோக்கு எப்பெல்லாம் ஆபத்து வருதோ அப்பெல்லாம் அந்த துரியோதரன் வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்துவாரு. அது எப்படி நடக்குதுன்னு ஹீரோக்கும் ஐடியா இல்ல. அதை கண்டுபிடிக்க நம்ம ஹீரோ பல விபரீத முயற்சிகள் எடுக்கிறாரு. அதுதான் இந்த படத்துடைய வித்தியாசமான கதைங்க. எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம சுயோதனா அப்படின்ற ஒரு வித்தியாசமான தெலுங்கு படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இது உண்மையிலே ஒரு அண்டர்ரேட்டடான மூவிங்க. இப்போ ஓடிடி தமிழ் டப்பிங்கோடைய அவைலபிளா இருக்கு. இப்ப இந்த கதையில என்ன இருக்குன்றத ஷார்ட்டா பார்த்துடலாம். லைக் கொடுக்கலனா ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய பிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே துரியோதரன் வேஷம் போட்டுட்டு ஒருத்தர் ஸ்டேஜ்ல ரொம்ப கம்பீரமா நடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவரு தாங்க நம்ம படத்துடைய ஹீரோவோட அப்பா. அவரோட பேரு நரசிம்மன். அப்படி அவர் நடிக்கிறத பார்த்து கீழே அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற அவரோட பையனான நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவரு பயந்து போயிடுறாரு. தன்னோட அம்மா கிட்டையும் அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா, இங்க இருந்து கூட்டு போகுமா அப்படின்ற மாதிரியும் சொல்ல, ஐயோ அது நம்ம அப்பாப்பா வேஷம் போட்டிருக்காரு அதான் அப்படி தெரிகிறாரு அப்படின்ற மாதிரியும் அவங்க அம்மா சொல்ல, இப்ப ஹீரோவும் அங்க கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகுறாரு. இப்ப அடுத்த நாளுமே நம்ம ஹீரோ அவரோட பள்ளிக்கு வர அவர் சரியான வாளுங்க. அங்க ஸ்கூல் பெல்ல வேற ஒரு குச்சை எடுத்து அடிச்சு விட்டுறாரு. இத பாக்குற வாதியாருக்கோ பயங்கர டென்ஷன் ஆகி கீழே இருக்கிற ஒரு இரும்பை எடுத்து நம்ம ஹீரோவை அடிக்க வர அந்த இரும்புல ஒரு ஆணி இருக்குங்க. அத அந்த வாதியார் கவனிக்காம விட்டுறாரு. ஆனா நம்ம ஹீரோவுடைய காதுக்கு அப்போ திடீர்னு சுயோதனா சுயோதனா அப்படின்ற ஒரு வாய்ஸ் கேக்குதுங்க. அதாவது துரியோதரனுடைய இன்னொரு பேரு சுயோதனா. அது கேட்டதும் முன்னாடி இருக்கிற அந்த வாதியார் துரியோதரன் மாதிரி நம்ம ஹீரோ கண்ணுக்கு தெரிகிறாரு. இப்ப ஹீரோ அந்த இடத்துல இருந்து பயந்து ஓடுனதுனால அந்த வாதியார் அடிக்க வந்த அந்த இரும்புல ஹீரோ அடி வாங்காம தப்பிக்கிறாரு. அந்த ஆணியும் நம்ம ஹீரோ மேல படலங்க. இப்ப ராத்திரி தான் அம்மா கூட நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கும் போதும் அவர் காதுல வந்து யாரோ சுயோதனா அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி அவருக்கு படுதுங்க. ரொம்ப பயந்துடுறாரு. அந்த ராத்திரியே எழுந்துக்கிறாரு. தான் அம்மா கிட்டயே இந்த விஷயத்த சொல்றாரு. இப்போ அம்மாவும் அப்பாவும் நம்ம ஹீரோவையும் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போக டாக்டருமே அவனுக்கு சின்ன டிசார்டர் வந்திருக்கு. இதுக்கப்புறம் உங்க புருஷன் இந்த நரசிம்மன் நடிக்கிற நாடகத்துக்கெல்லாம் உங்க பையனை கூட்டு போவாதீங்க. சின்ன பையன் அப்படின்றதுனால அதுல இன்ஸ்பயர் ஆகி துரியோதரன் கூப்பிடுற மாதிரியும் கண்ணுக்கு தெரியற மாதிரியும் எல்லாம் நினைச்சுக்கிறான். மத்தபடி ஒன்னும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்படி டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் அங்க துரியோதரன் வேஷ போற நம்ம ஹீரோடைய அப்பா நரசிம்மன் அதுக்கப்புறம் அந்த வேஷத்தை போடுறதே விட்டுறாருங்க. அவளை ஏன் நாடகத்தையே நடிக்காம ஒரு பொலிட்டிஷியனா மாறி ஒரு கட்சியிலையும் போய் சேர்ந்துடுறாரு. என்னதான் எவ்வளவு மாறினாலும் நம்ம ஹீரோக்கு அந்த சுயோதனா அப்படின்ற அந்த வாய்ஸ் கேட்கறது மட்டும் நின்ன மாதிரி தெரியலைங்க. கட் பண்ணா இப்ப சில வருஷங்களுக்கு அப்புறம் இந்த கதையை காமிக்க நம்ம ஹீரோ இப்போ காலேஜ் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு இந்த சினிமால சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க பாத்தீங்களா, அப்படி ஒரு ஆர்டிஸ்டா இருப்பாருங்க. இந்த சினிமால சவுண்ட் எஃபெக்ட் ரெடி பண்றவங்க எல்லாருமே அவங்களுக்குன்னு சொந்தமா ஒரு ஸ்டூடியோ வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டூடியோல இந்த சீன்ல நடந்து போகும்போது ஹீரோ கால்ல இருந்து வர சவுண்டு, பக்கத்துல இருக்கிற பறவைகளுடைய சவுண்டு, கண்ணாடி உடையிற மாதிரியான சவுண்டுன்னு சொல்லி எல்லாமே அந்த ஸ்டூடியோல ரெடி பண்றதுதான். அதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா பண்றவர் தான் நம்ம ஹீரோ. அப்படி அவருக்குன்னு சில அசிஸ்டன்ட் வச்சிருப்பாரு. தான் வீட்டுல தான் அம்மா தோசை சொல்றத கூட நம்ம ஹீரோ பக்கத்துல உட்காந்து அதையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பாரு. வீட்டுக்கு ஒரே புள்ள அப்படின்றதுனால ரொம்ப செல்லம் கொடுத்து தாங்க வளர்ப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய அப்பா நரசிம்மனை காமிக்க அவர் இப்ப எலெக்ஷன் வரப்போதுனால இந்த கட்சி மீட்டிங் எல்லாம் போயிட்டு வராருங்க. எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக அங்க படாத பாடுபடுறாரு. வீட்டுக்கு வரப்போவே தான் பிஏ கிட்ட ஒரு சூட்கேஸையும் கொண்டு வராரு. அதை அந்த பிஏ கிட்ட கொடுத்து தான் ரூம்லயும் வைக்க சொல்றாரு. இந்த நரசிம்மன் இப்ப இந்த அளவுக்கு அந்தஸ்டா பொலிட்டீஷியனாலாம் இருக்காருன்னா அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அவரோட மனைவிங்க. அதாவது ஹீரோட அம்மா தான். அவங்க ஒரு பணக்காரியா இருப்பாங்க. அவங்க அப்பா ஆல்ரெடி பாலிடிக்ஸ்ல எல்லாம் இருந்ததுனால தான் அந்த லைனை வச்சு இப்ப ஹீரோவுடைய அப்பாவான நரசிம்மன் போயிருப்பாரு. அவருக்குமே தான் பையனையும் ஒரு பொலிட்டீஷியனா மாத்தணும், தனக்கு அப்புறம் இந்த எம்எல்ஏ பதவி அவனுக்கு வரணும் அப்படின்ற மாதிரியும் ஆசைப்படுவாரு. ஆனா ஹீரோக்கு இந்த பாலிடிக்ஸ்ல எல்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லாம எனக்கு இந்த சவுண்ட் எஃபெக்ட் வேலையே போதும்பா அப்படின்ற மாதிரி அதுல தாங்க சுத்திக்கிட்டு இருக்காரு. அண்ட் நம்ம ஹீரோக்கு ஒரு அங்கிள் இருப்பாருங்க. அவரு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா இருப்பாரு. இப்போ ஹீரோக்கு இந்த கைதிகளை அடி வாங்குற மாதிரி ஒரு சத்தம் தேவைப்படுதுங்க. அதுக்குமே தான் அங்கிள் கிட்ட வந்து நீங்க யாருன்னா லத்தியால அடிச்சீங்கன்னா அதை நாங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாமான்ற மாதிரி கேட்க, அப்பன்னு பார்த்து ஒரு குடிகாரன் குடிச்சிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல மூச்சா போயிடுறாங்க. இப்போ அவனையும் கூப்பிட்டு வச்சு லத்தியால அடிச்சு அதையும் நம்ம ஹீரோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாரு. இப்படி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது தான் அதே போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல ரொம்ப அழகான ஒரு பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணு தான் நம்ம படத்துடைய ஹீரோயின். என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ இந்த பொண்ணு ஏதோ ஷார்ட் பிலிம் டைரக்டரா பர்மிஷனே வாங்காம இங்க கேமரா வச்சு ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தா, அதான்
புடிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற ஒரு கான்ஸ்டபிளும் சொல்ல, அங்கிள் அங்கிள் அதெல்லாம் விட்டுருங்க அங்கிள், பிலிம் மேக்கர்ஸ்னா அப்படிதான் கஷ்டப்பட்டு வருவாங்க அப்படின்னு அந்த பொண்ணையும் நம்ம ஹீரோ காப்பாத்துறாருங்க. அதுல நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோ மேல ஒரு மரியாதை வர, அப்பதான் அவரு சவுண்ட் எஃபெக்ட்லாம் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரியும் தெரிய வருது. நீங்க ஃப்ரீயா இருந்தா என்னுடைய ஸ்டுடியோக்கு வாங்கலேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை கூப்பிட, அப்படியே அடுத்த நாள் நம்ம ஹீரோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போதும் அந்த ஸ்டுடியோக்கு ஹீரோயின் வராங்க. ஓ சவுண்ட் எஃபெக்ட்லாம் இப்படிதான் கொடுப்பீங்களா அப்படின்னு அந்த இடத்துல அதெல்லாம் அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிறாங்க. நான் கூட ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்திருக்கேன், அதுக்கு நீங்க இந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்க முடியுமான்னு கேட்க, இங்க பெரிய பெரிய படத்துக்கு தான் கொடுக்கறது, ஆனா உங்களுக்காக நான் கொடுக்குறேங்க அப்படின்னு ஹீரோவும் அங்க சம்மதிக்க, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் எடுக்கிற ஷார்ட் பிலிமோட நம்ம ஹீரோவும் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுல ஹீரோயினோட நிறைய பேசி பழகுறாரு. ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல காதல் மலர்ற மாதிரியும் காமிக்கிறாங்க. இப்படி ஒரு வேலையில தாங்க இந்த கதை வேற ஒரு கட்டத்துக்கு டிராவல் ஆகுது. ஒரு நாள் ஏரியால இருக்கிற ஒரு பெருசு போய் சேர்ந்துறாரு போல. அவருடைய அஞ்சலி செலுத்துற கூட்டத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. அங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கிற பெண்கள் எல்லாம் இந்த சவுண்டை ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லி அவங்களெல்லாம் அழுக விட்டு இவர் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அதே வீட்டுக்கு தான் நம்ம ஹீரோவுடைய அப்பாவும் வராருங்க. ஒரு கட்சியில இருக்கிறதுனால ஓட்டுக்காக வந்திருப்பாரு. அப்படி அங்க வந்து அஞ்சலி செலுத்துற மாதிரி செலுத்திட்டு இருக்க, அப்ப அந்த இடத்துல மூஞ்சில துணியை கட்டிக்கிட்டு ஒரு மர்ம நபர் வராங்க. திடீர்னு வந்து நம்ம ஹீரோவுடைய அப்பாவை ஒரு கத்தியால குத்திட்டு அங்கிருந்து ஓடிடுறான். நம்ம ஹீரோவோ அந்த நபரை எப்படின்னா பிடிக்கலான்னு பாக்குறதுக்குள்ள அவன் அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சிடுறாங்க. ஹீரோக்கு அங்க என்ன பண்றதுன்னு தெரியல. அடிச்சு பிடிச்சி தான் அப்பாவையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாரு. அங்க ஹீரோவுடைய அம்மாவும் கதறி அழுதுகிட்டு இருக்க, கொஞ்ச நேரத்திலேயே டாக்டர் வந்து எப்படியோ அவங்க அப்பாவை காப்பாத்துறாருங்க. இந்த செய்தி அங்க இருக்கிற ஊர் முழுக்க தெரிய வருது. எலெக்ஷன் வேற நெருங்குறதுனால இந்த நரசிம்மன் நல்ல மனுஷனாச்சே, அவருக்கு போய் இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லி அவர் மேல பரிதாபம் வருது. ஹீரோவுடைய அங்கிள் போலீஸ்னு சொன்ன பாத்தீங்களா, அவரும் போன் பண்ணி அக்கறையா விசாரிக்கிறாரு. அப்பதான் எதிர்கட்சி தலைவரும் நம்ம ஹீரோவுடைய அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல பார்க்க வர, ஹீரோவுடைய அப்பா அந்த நரசிம்மன், நீங்களே ஆள் வச்சு பண்ணிட்டு இப்ப நீங்களே நல்லவ மாதிரி பார்க்க வரீங்களா, எங்களுக்கு எல்லாம் தெரியும்ன்ற மாதிரியும் அங்க அந்த எதிர்கட்சி தலைவர்கிட்டையும் சண்டை போடுறாரு. எங்களுக்கும் டைம் வரும், அந்த டைம்ல நாங்க யாருன்னு காட்டுறோன்ற மாதிரி அங்க ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்களும் அந்த எதிர்கட்சி தலைவர்களை பார்த்து பயங்கரமா கத்துறாங்க. இப்ப ஹீரோ டாக்டர் கிட்ட வந்து அப்பாவுக்கு தான் இப்ப குணமாயிடுச்சுல, டிஸ்சார்ஜ் பண்ணிடலாமான்னு கேட்க, இல்லப்பா உங்க அப்பாவுக்கு இமோசோனியா அப்படின்ற மாதிரி ஒரு வித்தியாசமான நோய் இருக்கு, அந்த நோய் இருக்கிறவங்களால சீக்கிரமா கியூர் ஆக முடியாது, அதனால ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் தான் டிஸ்சார்ஜ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப நாட்கள் கடந்து போகுதுங்க. நம்ம ஹீரோ வழக்கம் போல அந்த சவுண்ட் எஃபெக்ட்டுக்கான ஸ்டுடியோக்கு வந்து நம்ம ஹீரோயின் எடுத்த ஷார்ட் பிலிமுக்கும் சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இருக்க. அப்ப அப்படி கொடுத்துட்டு இருக்கும் போதோ அந்த படத்துல நடிக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் திடீர்னு நம்ம ஹீரோவுடைய கண்ணுக்கு துரியோதரன் மாதிரி தெரியறாருங்க. ஹீரோவும் கண்ணை கசக்கி பாக்குறாரு. அப்பயும் அதே மாதிரி தெரிய அவர் ரொம்ப பயப்படுறாரு. ஹீரோயினும் அங்க என்னாச்சுன்னு சொல்லி ஹீரோக்கு தண்ணி எல்லாம் கொடுக்க, அப்பதான் ஹீரோ ஒரு உண்மையை சொல்றாரு. சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு நோய் இருக்கு, எனக்கு எப்போ ஆபத்து வந்தாலும் என்னுடைய கண்ணுக்கு துரியோதரன் தெரிவாரு. அப்ப என் காதுல சுயோதனா சுயோதனா அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்கும். என் வாத்தியார் சின்ன வயசுல என்ன அடிக்க வரப்போ என் கண்ணுக்கு அவரு துரியோதரனா தெரிஞ்சாரு. அதுக்கப்புறம் எங்க அப்பாவுக்கு ஆபத்து வரப்போ கூட எங்க அப்பாவை அப்படி பண்ணிட்டு ஓடினவன் என் கண்ணுக்கு துரியோதரனா தெரிஞ்சான். இப்போ எனக்கு என்ன கேள்வினா, உன் படத்துல நடிச்ச அந்த நபர் எதுக்கு எனக்கு துரியோதரனா தெரிகிறாருன்னு புரியல. ஏன்னா என் உசுருக்கு யார் ஆபத்து கொடுக்குறாங்களோ அவங்க மட்டும்தான் அப்படி தெரிஞ்சிருக்காங்க. இப்போ இந்த படத்துல நடிச்சவன் தெரிஞ்சிருக்கானா, சம்திங் ராங், அவனால என்னோட உசுருக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்குன்ற மாதிரியும் ஹீரோ சொல்றாரு. ஹீரோயினுமே அவன் சாதாரண ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான், வேணா நாளைக்கே அவனை மீட் பண்ண வைக்கிறேன், நீ அவன்கிட்டயே பேசி தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி இப்போ அடுத்த நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் நம்ம ஹீரோயின் அவனை கூட்டிட்டு போக, அவனுமே அங்க ஒரு கேரவேன்ல இறங்கி வராங்க. உண்மையாலேயே அவன் துரியோதரன் மாதிரி தான் ஹீரோ கண்ணுக்கும் தெரியுறான், ஹீரோயின் கண்ணுக்கும் தெரியுறான். பார்த்தா அன்னைக்கு ஷூட்டிங்ல அவன் துரியோதரன் வேஷம் போட்டிருக்கான் போல. அதையுமே அந்த நபர் அங்க சொல்ல, சரிடா இன்னைக்கு வேஷம் போட்டதுனால இப்படி தெரிஞ்ச, ஆனா என் ஷார்ட் பிலிம்ல நீ நார்மலா ஒரு நர்ஸ் ட்ரெஸ் போட்டு தானே நடிச்ச, ஆனா இவன் கண்ணுக்கு எப்படி நீ துரியோதரனா தெரிஞ்சன்ற மாதிரி கேட்க, என்னங்க சொல்றீங்க, நானே ஜூனியர் ஆர்டிஸ்ட், ஒழுங்கா கூட பேட்டா கொடுக்காம சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறேன், இதுல என் மேல ஏதேதோ பழிய தூக்கி போடுறீங்களேன்ற மாதிரியும் அவன் ரொம்ப அப்பாவித்தனமா சொல்ல, ஹீரோக்கும் இவன் உண்மையாலேயே டம்மி தான் போல இருக்கு, நம்ம கண்ணுக்கு இப்படி தெரிஞ்சானா இதுக்கு வேற எதனா ரீசன் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் அங்க யோசிக்க, அப்பதான் ஹீரோயினுமே நான் எடுத்த ஷார்ட் பிலிம் உடைய கதை ஒரு உண்மை கதையை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டதுதான். என்னுடைய ஃப்ரெண்டு ரூபான்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவளுடைய அம்மா ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா இருந்தாங்க, அப்படி அவங்களோட டைரியில எழுதி வச்ச ஒரு கதை தான் அப்படின்ற மாதிரி இப்ப அந்த ரூபாவுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டோம். அந்த டைரிய ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. அப்படி அந்த கதையை ஹீரோ படிச்சு பார்க்கும் போதோ அதுல ஒரு நர்ஸ் அந்த கதையை எழுதியிருப்பாங்கன்னு சொன்னல, அந்த நர்ஸுமே தான் வேலை பார்த்த ஹாஸ்பிட்டல்ல நான் ஒரு விசித்திரமான கேஸை பார்த்தேன், அதுதான் மகத்தி அப்படின்ற ஒரு பெண்ணுடைய கேஸ். அவங்க பிரசவ வலி வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டாங்க. அப்படி அவங்களுக்கு நல்லபடியா டெலிவரியும் ஆச்சு. ஆனா டெலிவரி ஆன உடனே அந்த மகத்தி என்கிட்ட ஓடி வந்து எனக்கு பிறந்த குழந்தைய சீக்கிரமா என்கிட்ட கொடுங்க, என் கணவர் என்ன
என்ன போட்டு தள்ள பாக்குறாரு. நாங்க 2 பேரும் தப்பிக்கணும்னு சொன்னாங்க. என்னன்னு கேட்டதுக்கு ஆல்ரெடி என் கணவர் எனக்கு விஷம் கொடுத்துட்டாரு. என் உசுறு எப்ப வேணா போலாம். அதுக்குள்ள என் குழந்தைய நல்லபடியா சேஃபான இடத்துல விடணும் அப்படின்ற மாதிரியும் என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய நான் தான் வாங்கி ஒரு ஆசிரமத்துல சேர்த்து விட்டேன். எனக்கு இப்ப வரைக்குமே புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, அந்த மகத்திய எதுக்காக அவங்க கணவரே போட்டு தள்ள பார்க்கணும். உண்மையாலே அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அந்த டைரியில இருக்குங்க. இதை படிச்சு பார்த்துட்டு ஹீரோவும் ரொம்ப பயப்படுறாரு. அப்படி ஒரு உண்மை சம்பவத்தை நீ கதையா எடுத்ததுனால தான் அதுல வந்த அந்த நர்ஸ் வேஷம் போட்டிருக்கவன் எனக்கு ஒரு துரியோதனா தெரிஞ்சிருக்கான் போல. ஆனாலும் என்னோட ரிலேஷன்ல இருக்கிறவங்க தான் என் கண்ணுக்கு அப்படி தெரிவாங்க. அப்போ எனக்கும் அந்த கதைக்கும் எதனா தொடர்பு இருக்கா? அதுக்கு நம்ம அந்த கதையில வந்த அந்த மகத்தி யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறாரு. இப்ப அந்த ரூபாவுடைய அம்மா நர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வேலை பார்த்த அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் வராங்க. அங்க இன்னொரு பியூனையும் பாக்குறாங்க. ரொம்ப நாளுக்கு முன்னாடி ரூபாவுடைய அம்மா இங்க வேலை பார்த்தாங்க. அவங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தவறிட்டாங்க. அவங்க ஹேண்டில் பண்ண கேஸ பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும். முக்கியமா மகத்தின்னு சொல்லி 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட் இங்க சேர்ந்திருக்காங்க. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும், டீட்டெயில் கொடுங்கன்ற மாதிரி கேட்க அந்த பியூனுமே ஒரு 2000 ரூபாய் காசை வாங்கிட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, இங்க இருக்கிற லாக் ரூம்ல நான் அந்த ஃபைலை தேடிட்டு உங்ககிட்ட அதை சொல்றேன்ற மாதிரியும் ஹீரோவையும் நம்ம ஹீரோயினையும் அங்க இருந்து அனுப்பி வைக்க, இப்ப இவங்க 2 பேரும் வந்து விசாரிச்சுட்டு போனதையும் அங்க இருக்கிற இன்னொரு நபர் வீடியோ எடுக்கிறாருங்க. அப்படி அந்த இன்னொரு நபர் யாருக்கும் அந்த வீடியோவை அனுப்பி வச்சு இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சீக்ரெட் தெரிய ஆரம்பிக்குதுன்ற மாதிரியும் சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி இந்த டிசார்டர் ஒன்று இருக்கும் பாத்தீங்களா, அதான் அடிக்கடி துரியோதரன் தெரியுதுன்னு சொல்லி சின்ன வயசுலயே செக்கப்புக்கு போயிருப்பாரு. அப்படி இப்ப அந்த டாக்டரும் கூப்பிட்டு உங்க ரிப்போர்ட்டை பார்க்கும் போது உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கு இருக்கிற அந்த ஹீமோபோலியா அப்படின்ற மாதிரி அந்த டிசீஸ் இருக்குன்ற மாதிரி தெரியுது. இந்த டிசீஸ் எப்பவுமே பரம்பரையா வர ஒரு டிசீஸ் தான். நீங்களும் அடிபட்டா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், உடனே ஹாஸ்பிட்டல்ல வந்து சேரணும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்ப ஹீரோ ரொம்ப சோகமா தான் வீட்டுக்கு வராரு. ஹீரோடைய ரிப்போர்ட்டையும் அவங்க அப்பாவும் அம்மாவும் வாங்கி பார்த்துட்டு இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லடா, இதுக்கெல்லாம் ஏன்டா எவ்வளவு சோகமாகற அப்படின்ற மாதிரி கேட்க, நான் சோகமானது இதுக்கு இல்ல, மகத்தி அப்படின்ற ஒரு லேடியை நினைச்சுதான் 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மகத்திய அவங்க கணவரே போட்டு தள்ள பார்த்திருக்காரு. அதுல அந்த மகத்தி கஷ்டப்பட்டு தான் குழந்தைய காப்பாத்தி ஏதோ அநாத ஆசிரமத்துல சேர்த்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே போயிருக்காங்க. அப்படி அந்த கதையை ஒரு நர்ஸு அவங்க டைரியில் எழுதி வச்சு அதை என்னுடைய ஃப்ரெண்டு இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிமாக எடுத்திருக்கா. அதை பார்த்ததுல இருந்து என் மனசே ஒரு மாதிரி பாதிக்கப்பட்டுருச்சு. எப்படிமா கட்டின பொண்டாட்டியே ஒரு கணவர் இப்படி பண்றதுக்கு மனசு வந்திருக்கோம். இத்தனைக்கும் அந்த கணவர் இன்னும் உசுரோட தான் இருக்காருன்ற மாதிரி அந்த டைரியில போட்டிருக்குமா. அவளாம் நாசமா போயிடுவான் அப்படின்ற மாதிரியும் தான் அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் சொல்ல, இவங்க 2 பேருமே சரி விடுடா, இந்த மாதிரி மனுஷங்க ஊருக்குள்ள 1000 பேர் இருப்பாங்கன்ற மாதிரியும் அங்க சொல்றாங்க. இப்படி ஒரு வேலையில ஹீரோடைய அம்மாவும் ஊர் திருவிழாக்காக அங்க கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வீட்டுல பிரச்சனை, ஹீரோடைய அப்பாவுடைய உசுருக்கு வேற ஆபத்து. இதுல அப்பாவை விட்டுட்டு போணுமான்னு கேட்க, அதான் அப்பாவை பாத்துக்க நீ இருக்கியே, நான் போயிட்டு டக்குன்னு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மா அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அந்த வீட்டுல ஹீரோவும் ஹீரோடைய அப்பாவும் மட்டும் தாங்க இருக்காங்க. இப்ப ராத்திரி ஆகுது. ஹீரோடைய மொபைலுக்கும் மகத்தி அப்படின்ற மாதிரி ஒரு லேடியை தேடி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தலப்பா, அந்த லேடி பத்தி ஒரு தகவல் இப்போ எங்களுக்கு கிடைச்சிருக்கு, கொஞ்சம் நீ ஷெட்டு கிட்ட வர முடியுமான்ற மாதிரி ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. ஹீரோவுமே ராத்திரி காரை எடுத்துக்கிட்டு அவர் வீட்டுல இருந்து கிளம்ப வாட்ச்மேனும் கேட்டை திறந்து விடுறாருங்க. அப்படி அந்த ஷெட்டு கிட்டையும் ஹீரோ வந்து பார்க்கும் போதோ அங்க முகமூடி போட்டுக்கிட்டு சில மர்ம நபர்கள் வந்து ஹீரோவை அட்டாக் பண்ண வராங்க. இப்ப அந்த மர்ம நபர்கள் எல்லாருமே ஹீரோவுடைய கண்ணுக்கு துரியோதரனா தாங்க தெரிகிறாங்க. அது மூலயமா தனக்கு ஆபத்து இருக்குன்ற மாதிரியும் ஹீரோ உணர்றாரு. இப்போ அவங்க கூட எல்லாரு கூடயும் சண்டை போட்டு அதுல ஒரு மாஸ்க் மேனையும் ஹீரோ பாக்குறாருங்க. அந்த மாஸ்க் மேன் தான் அன்னைக்கு அந்த அஞ்சலி செலுத்துற கூட்டத்துல தான் அப்பாவை போட்டு தல வந்தவன். அவன் மாஸ்கையும் கலட்டி பார்க்க, ஆனா மூஞ்சி சரியா தெரியலைங்க. அதுக்குள்ள அந்த நபர் தப்பிச்சிடுறான். இப்ப ஹீரோவும் தான் காரை எடுத்துக்கிட்டு தான் வீடு திரும்புறாரு. எங்க நம்மள இங்க அட்டாக் பண்ணிட்டு நம்ம அப்பாவை வீட்டுல பூந்து யாருன்னா எதனா பண்ணிட போறாங்கன்ற மாதிரி பயந்து வீட்டுக்கு போக, அங்க வீட்டோடைய கேட்டு வேற திறந்திருக்கு. கேட்ல இருந்த வாட்ச்மேனை வேற காணோம். ஹீரோ இன்னும் பயப்படுறாரு. இப்ப வீட்டு கதவையே வந்து வேகமா தட்டுறாரு. அப்பா அப்பான்ற மாதிரியும் கத்துறாரு. இப்ப அவங்க அப்பாவும் வந்து கதவை திறக்க, அங்க ஒரு ட்விஸ்ட். அங்க ஹீரோவுடைய அப்பா ஹீரோவுடைய கண்ணுக்கு துரியோதரனா தெரிகிறாருங்க. ஹீரோக்கு பெரிய ஷாக்கு. நம்ம உசுருக்கு ஆபத்து கொடுக்கறவங்க மட்டும்தானே நம்ம கண்ணுக்கு இப்படி தெரிவாங்க, நம்ம அப்பாவே எதுக்கு இப்படி தெரிகிறாருன்ற மாதிரி அவரால் நம்ப முடியல. இப்போ ஹீரோவுடைய அப்பா ஹீரோக்கு அடிபட்டு இருக்கிறதையும் பாக்குறாரு. அக்கறையா இப்ப ஹீரோக்கும் ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி விடுறாரு. ஹீரோவுமே வழியில வரும்போதோ என்ன சில பேர் அட்டாக் பண்ணாங்க, உங்களுக்கு ஒன்னும் ஆகல அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு ஒன்னும் ஆகலன்னு சொல்லி இப்போ ஹீரோவையும் அவர் ரூம்ல தூங்க வைக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த ராத்திரி அந்த வீட்டுக்குள்ள ஒரு மாஸ்க் மேன் நுழைகிற மாதிரியும் அந்த வீட்டுடைய கரண்டையும் கட் பண்ற மாதிரியும் இப்ப அந்த வீட்டுக்குள்ள நேரா ஹீரோவுடைய ரூமுக்கு அந்த மாஸ்க் மேன் வராங்க. அப்போ ஹீரோவுடைய காதுக்கு வந்து சுயோதனா அப்படின்ற மாதிரி யாரோ சொல்ற மாதிரி ஹீரோக்கு தோணுதுங்க. ஹீரோவும் கண்முடிச்சு பார்த்தா அங்க ஒருத்தன் சுத்தியலை வச்சு தன்னை அடிக்க வரான். ஹீரோ
நல்ல வேலை அங்க இருந்து தப்பிக்கிறாரு. அடுத்து நம்ம அப்பாவை அவன் டார்கெட் பண்ண போறான்னு சொல்லி கீழே குடுகுடுன்னு ஓடுறாரு. அப்பா அப்பான்ற மாதிரியும் கூப்பிடுறாரு. ஹீரோவோட அப்பாவும் என்னாச்சுப்பா அப்படின்ற மாதிரி கேட்க, யாரோ வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரியும் ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க, அப்ப ஹீரோவுடைய பின்னாடி தான் அந்த மாஸ்க் மேன் நிக்கிறாங்க. அதையும் ஹீரோவுடைய அப்பா கவனிக்க, தம்பி உன் பின்னாடி தான் யாரோ நிக்கிறான்ற மாதிரி அங்க ஹீரோவோட அப்பா சொல்றாருங்க. ஹீரோவும் பின்னாடி திரும்பி பாக்குறதுக்குள்ள அந்த நபர் ஹீரோவோட தலையில அடிச்சுட்டு அங்க ஹீரோவோட அப்பா கதையை முடிச்சிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறாங்க. இதுல சம்பவ இடத்துலயே நம்ம ஹீரோடைய அப்பா நரசிம்மன் அவரோட உசுர விடுறாருங்க. அந்த மர்ம நபர் ஹீரோடைய அப்பாவை போட்டு தள்ளிட்டு அந்த கத்திய ஹீரோ கையில வச்சுட்டு போயிருப்பான் போல. அடுத்த நாள் நியூஸ்லயுமே சொந்த அப்பாவை புள்ளையே இப்படி பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி ஹீரோ மேல அந்த பழி போட்டு இப்போ ஹீரோவையும் ஜெயில தூக்கி வைக்கிறாங்க. ஊர் முழுக்க நம்ம ஹீரோவை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. ஹீரோடைய அம்மாவும் அந்த திருவிழாவுக்கு போயிட்டு வந்து தான் கணவர் இப்படி போய் சேர்ந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இதுக்கப்புறம் அதுல இருந்து மூவ் ஆன் ஆகி கண்டிப்பா தான் கணவரை தான் பையன் இப்படி பண்ணிருக்க மாட்டான்னு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. ஹீரோடைய அங்கிள் இன்ஸ்பெக்டர் தானே, அவர்கிட்ட சொல்லி எப்படின்னா அவனை ஜாமீன்ல எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ ஹீரோவையும் கோர்ட்டுக்கு கூப்பிடுறாங்க. அங்க நம்ம ஹீரோடைய அங்கிளும், நீ ஜட்ஜி கிட்ட வந்து அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்குள்ள திருட வந்துட்டான், உங்க அப்பா எலெக்ஷனுக்கு வச்சிருக்கிற அந்த பணம் 5 கோடி ரூபாவை அவன் திருடிட்டான், அதை நான் தடுக்க போனேன், என்ன இப்படி பண்ணிட்டு அப்பாவை போட்டுட்டான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும், ஓகேவான்னு கேட்க ஹீரோவுமே அதுதான் சார் உண்மையிலே நடந்தது, உண்மையிலே மாஸ்க் போட்ட ஒரு மர்ம நபர் வந்தான் சார், நான் பார்த்தேன் சார்னு சொல்ல, டேய் பைத்தியக்காரா, கைரேகை எல்லாமே உன்கிட்ட தான் இருக்கு, சிசிடிவி கேமரா ஆஃப் ஆயிருக்கு, வந்த மாதிரி யாரும் தெரியல, அட்லீஸ்ட் நீ இப்படியாச்சும் சொல்லு, ஜாமீன் வாங்கலான்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ உண்மையவே எதுக்கு பொய் மாதிரி சொல்லணும்ன்ற மாதிரி அங்க பேசிக்கிட்டு இருக்க ஹீரோட அம்மாக்கோ கோவம் வந்து ஹீரோவை அறையிறாங்க. ஒழுங்கா அவர் சொன்னதை சொல்லுறான்ற மாதிரி இப்போ ஹீரோவையும் கோர்ட்டுக்கு அனுப்பி அப்படி சொல்ல வச்சு ஹீரோவையும் ஜாமீன்ல எடுக்கிறாங்க. இப்போ ஹீரோ வெளியே வந்ததுக்கு அப்புறம் எப்படின்னா தான் அப்பாவை இப்படி பண்ணவன கண்டுபிடிச்சாகணும்ன்ற மாதிரி முடிவு பண்றாருங்க. அதே மாதிரி தன்னுடைய கண்ணுக்கு தான் அப்பா எதுக்கு துரியோதரனா தெரிஞ்சாரு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த அந்த மாஸ்க் மேன் யாரு, தன்னை அட்டாக் பண்ணவங்க யாருன்ற மாதிரி பல கேள்விகள் அவருக்குள்ள இருக்குங்க. அந்த நேரத்துல ஹீரோயின் தான் ஹீரோக்கு துணையா இருக்காங்க. இப்ப அந்த எதிர்கட்சி தலைவர்கிட்டையும் வந்து ஹீரோ நீ தானே எங்க அப்பாவை அப்படி பண்ணுன்ற மாதிரியும் கேட்க, அவனுமே தம்பி எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போதோ நான் அப்படி பண்ணா பழி ஏமால் தானே வரும், நான் எதுக்குப்பா அப்படி பண்ண போறேன், உங்க அம்மாவுக்கு தான் ரொம்ப நாளா உங்க அப்பாவுடைய சீட்ல உட்காரணும்னு ஆசை, அன்னைக்கு ராத்திரி உங்க அம்மா வீட்டுல இல்ல, அதை கவனிச்சியா, உங்க அம்மா கூட அப்படி பண்ணிருக்கலான்ற மாதிரியும் அங்க கொளுத்தி போடுறாரு. ஹீரோக்கு தான் அம்மா மேலேயே இப்ப சந்தேகம் வருது. அன்னைக்கு ராத்திரி நம்ம வீட்டுக்கு திரும்பும் போதும் வாட்ச்மேன் கூட கேட்ல இல்லையேன்ற மாதிரி இப்போ வாட்ச்மேன் கிட்ட எங்க போனீங்கன்னு கேட்கும் போதும் மேடம் தான் என்ன வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க, மார்னிங் வர சொன்னாங்கன்ற மாதிரியும் அங்க சொல்ல, இப்ப இன்னும் அம்மா மேல சந்தேகம் அதிகரிக்குது. ஹீரோக்கு இன்னொரு சிந்தனை வருதுங்க. ஹீரோடைய அப்பா எலெக்ஷனுக்காக 5 கோடி ரூபாய் ஒரு பெட்டியில எடுத்துட்டு வந்து அந்த பிஏ மூலமா ரூம்ல வைக்க சொல்லியிருப்பார்ல, இப்ப அந்த பெட்டியை அங்க போய் தேடும் போதோ அந்த பெட்டி காணுங்க. இந்த விஷயமா ஹீரோவோட அப்பாவோட பர்சனல் டாக்டருக்கும் கால் பண்ணி பேசுறாரு. அவருமே அங்கதான் வச்சதா கன்ஃபார்ம் பண்ண இப்ப நேரா போலீஸ் ஸ்டேஷன் வராரு. எங்க அப்பா எலெக்ஷன் ஃபண்டை கொண்டு வந்து வீட்டுல வச்சிருக்காருன்ற விஷயம் எங்களுக்கு தெரியாது, அன்னைக்கு அந்த பெட்டி மூவ் ஆயிட்டு போனதான் நான் பார்த்தேன், அதை வச்சு டாக்டர் கிட்ட இப்ப கேட்கும் போதுதான் அதுல 5 கோடி ரூபாய் இருந்ததை சொல்றாரு. நான் கூட நடுவில் எங்க அம்மாவை சந்தேகப்பட்டுட்டேன், ஆனா எங்க அம்மாவுக்கும் அங்க பணம் இருக்கிறது தெரியாது. அப்ப எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் வீட்டுக்கு வந்து அந்த திருடனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அந்த திருடன் வந்து எங்க அப்பாவை இப்படி பண்ணிட்டு என்ன அடிச்சு போட்டுட்டு அந்த பெட்டியில இருக்கிற பணத்தை எடுத்துட்டு போயிருக்கான், இதான் உண்மை. அப்போ உண்மையாலேயே 3ஆவதா ஒரு நபர் இருக்கான், அவனை நம்ம கண்டுபிடிச்சாகணும்ன்ற மாதிரி போலீஸ் கிட்ட ஹீரோ சொல்ல, இப்போ போலீஸ் அந்த அங்கிளுமே நீ ஒண்ணு கவலைப்படாத, வீட்டுக்கு போ, இதுக்கப்புறம் இந்த கேஸை நான் தீவிரமா விசாரிக்கிறேன்ற மாதிரியும் ஹீரோவை அனுப்புறாரு. இப்போ ஹீரோக்கு தான் அப்பா கூட இருக்கிற அந்த பர்சனல் டாக்டர் மேலேயே சந்தேகம் வருது. அவர்கிட்டயே துருவி துருவி விசாரிக்கும் போதோ, அநாத பையன் நீ எதுக்குடா என்கிட்ட வந்து இப்படி விசாரிக்கிறன்ற மாதிரியும் அவர் கோவப்பட, அதுல அவர் சொன்ன அநாத பையன் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஹீரோ அண்டர்லைன் பண்ணி பாக்குறாரு. எதுக்கு என்ன அப்படி சொன்னீங்கன்ற மாதிரி கேட்கும் போதோ, நீ உண்மையாலேயே அனாதை தான், உங்க அப்பாவும் அம்மாவும் உன்னை தத்தெடுத்து தான் வளர்த்தாங்கன்ற மாதிரியும் சொல்ல ஹீரோ ஷாக் ஆகுறாரு. அப்போ உண்மையாலேயே நான் அவங்களுக்கு பிறக்கலையா, அப்ப என்னை தத்து தான் எடுத்தாங்களா, அப்போ உண்மையாலேயே அம்மா அப்பா யாரு அப்படின்னு அவருக்குள்ள ஒரு கேள்வி வருது. இந்த விஷயத்த அந்த போலீஸ் அங்கிள் இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்டயும் ஹீரோ வந்து விசாரிக்கும் போதோ அவரும் அங்க கன்ஃபார்ம் பண்றாருங்க. இப்ப தான் அம்மாவையும் வந்து ஹீரோ பாக்குறாரு. இப்போ இவங்க என்னோட அம்மா இல்லல, ஆல்ரெடி இவங்க மேல சந்தேகப்பட்ட, இப்ப எங்க அம்மாவே இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியாக ஆல்ரெடி கணவர் போனதுல ஃபீலிங்ல இருக்கிற ஹீரோவோட அம்மாவும் இன்னும் ஃபீலிங் ஆகுறாங்க. நீ என் வயித்துல பிறக்கலனாலும் நீ என் பையன் தாமா அப்படின்ற மாதிரி அந்த அன்பை பொழியிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினுமே நம்ம ஹீரோக்கு உதவி பண்றதுக்காக நிறைய ஆசிரமத்துல தேடி கண்டுபிடிச்சு ஹீரோ எந்த ஆசிரமத்துல வளர்ந்தாருன்ற மாதிரியும் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி ஒரு ஆசிரமத்துக்கும் கூட்டிட்டு போயிட்டு அந்த ரெஜிஸ்டரை காமிச்சு, இங்க இருந்து தான் உன்னோட அப்பா அம்மா உன்னை தத்தெடுத்திருக்காங்க
சேர்த்தாங்கன்ற மாதிரியும் ஹீரோ கிட்ட சொல்ல, அப்ப என்னை இங்க சேர்த்தவங்க யாருன்ற மாதிரி ஹீரோ கேட்கும் போதோ அது என் ஃப்ரெண்டு ரூபாவுடைய அம்மா அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்றாங்க. ரூபாவுடைய அம்மாவா? எது அந்த நர்ஸா அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆகும் போதோ அப்பதான் அங்க இன்னொரு ட்விஸ்ட் ரிவீல் ஆகுதுங்க. ஹீரோ ஒரு கதையை படிச்சிருப்பாரு பாத்தீங்களா டைரியில, அதான் மகதி அப்படின்ற மாதிரி ஒரு லேடியோட கதை. அந்த கதையில இருக்கிற அந்த லேடியே ஹீரோவோட உண்மையான அம்மா தான் போல. ஹீரோவோட கதை தான் அது. அப்ப என்னோட உண்மையான அம்மா மகதி தானா? அதனால்தான் என்னோட கண்ணுக்கு நீ எடுத்த ஷார்ட் பிலிம்ல அந்த நபர் துரியோதரனா தெரிஞ்சானா? அப்ப எங்க அம்மா மகதி இப்ப எங்க இருக்காங்க? அவங்கள நான் தேடி கண்டுபிடிச்சிடனா? என்ன சுத்தி இப்ப என்ன நடக்குது? உண்மையாலேயே என் அப்பா யாரு அப்படின்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியும் மறுபடியும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. அதான் முன்னாடி கூட மகத்திய பத்தி விசாரிச்சிருப்பாரு. இப்ப அந்த பியூனு கிட்ட இன்னமும் காசு கொடுத்து தயவு செஞ்சு எனக்கு எங்க அம்மாவை கண்டுபிடிக்க உதவுங்க அப்படின்ற மாதிரியும் கேட்க, இப்ப உள்ள வந்து 97ல பிறந்த எல்லா குழந்தைகளுடைய ரிஜிஸ்டரையும் பாக்குறாரு. அதுல ஒரு பக்கம் மட்டும் கிழிஞ்சிருக்குங்க. அதுதான் ஹீரோ பிறந்த அந்த பக்கம். அப்போ தனக்கு முன்னாடியே இங்க யாரோ வந்து இந்த ரிஜிஸ்டரை பார்த்துட்டு கிழிச்சிட்டு போயிருக்கான். அப்போ அந்த நபர் நம்மள நெருங்கிக்கிட்டு இருக்கான். மேபி இப்போ இருக்கிற என்னோட வளர்த்த அப்பாவை என்னோட சொந்த அப்பாவே போட்டு தள்ளிருக்கலாம் அப்படின்னு ஹீரோ சந்தேகப்படுறாரு. அப்பதான் ஹீரோக்கு ஒரு சின்ன ஞாபகம் வருதுங்க. தன்னோட சொந்த அம்மா அந்த மகத்தி இருக்காங்கல்ல, அவங்க பரதநாட்டியம் ஆடுவாங்கன்ற மாதிரி ஹீரோக்கு தெரியுது. அதை வச்சு இங்க பரதநாட்டியம் ஆடுற நிறைய கிளாஸ்ல போயிட்டு தான் அம்மாவை பத்தி விசாரிக்கிறாரு. அப்பதான் ஒரு பாட்டிமா, மகத்தியா அவங்கள எனக்கு நல்லா தெரியுமே, ரொம்ப தங்கமான பொண்ணுன்ற மாதிரியும் ஒரு பெட்டி எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. அதுல ஹீரோவோட சொந்த அம்மாவான மகத்தியோட துணிமணிகள்லாம் இருக்குங்க. அதுல அவங்க போட்டோவும் இருக்கு. தான் அம்மாவுடைய போட்டோவை பார்த்து ஹீரோ கண் கலங்கி போறாரு. அப்பதான் அதுல ஒரு சொட்டை தச்சு வச்சிருக்காங்க போல. அது ஹீரோ சின்ன வயசுல இருக்கும் போது அவங்களுக்கு தச்சிருப்பாங்க போல. அதுல சுயோதனா அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு அவங்க தான் பேர் வச்சிருப்பாங்க. அதனால்தான் இப்போ ஹீரோ வேற ஒரு பேர்ல இருந்தாலும் தான் அம்மா வச்ச பேரான சுயோதனா அப்படின்ற ஒரு வார்த்தை எப்பெல்லாம் அவருக்கு ஆபத்து வருதோ அப்ப அவர் காதுல கேக்குது போல. அதெல்லாம் நினைச்சு சென்டிமெண்ட் ஆகுறாரு. இப்ப அந்த பெட்டியை நல்லா பார்க்கும் போதோ தான் அம்மா இந்த நாடகத்துல எல்லாம் நடிச்சிருக்காங்கன்ற மாதிரியும் ஹீரோக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இப்ப வரைக்கும் இருக்கிற நாடக குழுலாம் நம்ம ஹீரோ வந்து விசாரிக்கிறாரு. அப்படி ஒரு நாடக குழுக்கு வந்து தான் அம்மாவுடைய பேரான மகத்திய தெரியுமான்ற மாதிரி ஒருத்தர்கிட்ட கேட்கும் போதோ அந்த நபருமே எது மகத்தியான்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து பயந்து ஓட, இவ எதுக்கு அம்மா பேரை சொன்னதும் பயந்து ஓடுறான். அப்ப இவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குன்ற மாதிரியும் அவனை நம்ம ஹீரோ சேஸ் பண்றாரு. அப்படி அவனோட விக்கு கலடும் போதுதான் அந்த நபர் வேற யாரும் இல்ல, அன்னைக்கு அந்த அஞ்சலி செலுத்துற கூட்டத்துல தான் அப்பா நரசிம்மாவை போட்டு தள்ள வந்தவன் தான் இந்த நபர். மேபி இவன் தான் வீட்டுக்குள்ள மாஸ்க் போட்டு வந்து மறுபடியும் நம்ம அப்பாவை அங்க கிளியரா போட்டு தள்ளிருக்கணும் அப்படி கன்ஃபார்ம் பண்றாரு. இப்ப அவனை பிடிக்கணும் பாக்குறதுக்குள்ள அவன் திரும்பியும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டாங்கிறது ஓடிடுறாங்க. இப்போ ஹீரோவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணிக்க, அப்போ ஹீரோக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்க. டாக்டர் கிட்டயும், டாக்டர் எங்க அப்பா நரசிம்மாவுடைய டிசீஸ் எனக்கு வந்திருக்குன்னு சொன்னீங்கல்ல, ஆக்சுவலி நரசிம்மா என்னுடைய வளர்ப்பு அப்பா தான், எனக்கு சொந்த அப்பா இன்னொருத்தர் இருக்காரு, அப்படி வளர்ப்பு அப்பாவா அவர் இருக்கும் போதோ அவர் டிசீஸ் எனக்கு எப்படி வரும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு டாக்டர். அப்பதான் ரிப்போர்ட்டை செக் பண்ணிட்டு பார்க்கும் போதோ உங்க அப்பாவுடைய டிஎன்ஏவும் உன்னுடைய டிஎன்ஏவும் மேட்ச் ஆகுது. சோ அந்த நரசிம்மன் வளர்ப்பு அப்பா இல்ல, அவர் தான் உன் சொந்த அப்பான்னு சொல்ல ஹீரோக்கு அங்க பயங்கரமான கன்ஃபியூஷன். அது எப்படி பாசிபிள் ஆகும்? என்ன இந்த டாக்டர் குழப்பிக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி அவரால் புரிஞ்சுக்க முடியல. அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கும் போதோ அப்ப நம்மளோட ஒரிஜினலான அப்பா வளர்ப்பு அப்பா ரெண்டு பேருமே ஒரே ஆள் தான். அதனால தான் எங்க அப்பா என் கண்ணுக்கு துரியோதரனா தெரிஞ்சிருக்காரு. அப்படி எங்க அப்பா என்ன பண்ணணும்னு நினைச்சாரு, என் அம்மா மகத்திக்கு என்ன பண்ணாருன்ற மாதிரியும் ஹீரோ தெரிஞ்சுக்க நினைக்கிறாரு. அந்த இடத்துல தாங்க ஒரு பிளாஷ்பேக் ஓபன் ஆகுது. உண்மையாலேயே அங்க என்ன நடந்தது, ஹீரோக்கு இப்ப என்ன ஆகுது அப்படின்ற எல்லாத்தையுமே இப்ப ரிவீல் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோவுடைய அப்பா நரசிம்மன் இருக்காரு பாத்தீங்களா, அவர் நிறைய நாடகத்துல நடிப்பாருங்க. அப்படி அவருடைய மனைவி தான் அந்த மகதி. ஒரு நாள் அந்த நாடகத்தை பாக்குறதுக்கு இப்ப நம்ம ஹீரோவுடைய வளர்ப்பு அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்திருப்பாங்க. அவங்க ஒரு பணக்காரிங்க. அந்த நாடகத்தை பார்த்து துரியோதரன் வேஷத்துல நடக்கிற நரசிம்மனை பார்த்தும் இம்ப்ரெஸ் ஆயிருப்பாங்க. அப்ப இந்த மகதி கிட்டையும் வந்து என் வாழ்க்கையில நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன்னா உன் கணவர் மாதிரி ஒரு ஆளை தான் திருமணம் பண்ணிப்பேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை கேட்கும் போதும் நரசிம்மனுக்கும் ஒரு மாதிரி உள்ள ஆசை உருவாயிருக்கும். இன்னும் எத்தனை நாள் தான் நம்மளும் இந்த நாடகத்துல நடிச்சு கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறது, இந்த பணக்காரியை மட்டும் கல்யாணம் பண்ணிட்டேன்னா அரசியல் வாழ்க்கைக்கு போய் வாழ்க்கையே பணக்கார தன்மையா வாழலான்ற மாதிரியும் பிளான் பண்ணிருப்பாரு. அப்படி ஒரு வேலையில இந்த மகத்தியும் பிரெக்னன்ட் ஆக அதை ஒரு நல்ல சந்தர்ப்பமா பயன்படுத்திக்கணும்ன்ற மாதிரி இந்த நரசிம்மன் பிளான் போட்டிருப்பாரு. அப்பதான் தனக்குள்ள இருக்கிற அந்த துரியோதரன் நரசிம்மனுக்குள்ள வெளியே வராருங்க. மனைவி அங்க பிரெக்னன்ட் வலிக்கு அப்புறம் டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் தான் மனைவி மகத்திய பார்க்க அவர் வராரு. அவங்களும் அங்க அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்க, அப்போ அவங்க உடம்புல ஒரு விஷத்தையும் இந்த நரசிம்மன் ஏத்துறாரு. அப்படிதான் மகத்தியோட உடம்புல அந்த விஷம் ஏறி இருக்கும். இப்ப மகத்தியும் கண்முழிச்சு பார்க்க
அவர் அங்க சிரிக்கிறாரு. ஏங்க இப்படி சிரிக்கிறீங்க, நம்ம குழந்தை எங்கன்ற மாதிரி கேட்க, ஓ டாக்டர் உங்ககிட்ட சொல்லலையா, பிறக்கும் போதே ஹார்ட் பீட் இல்லாம தான் பிறந்தது அப்படின்ற மாதிரி அங்க சொல்லிட்டு மறுபடியும் சிரிக்க, இந்த துக்கமான விஷயத்துல கூட நீங்க சிரிக்கிறீங்களேன்ற மாதிரி அங்க அவங்க மனைவி கேட்கும் போதோ, நான் சிரிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு, நான் ரெண்டாவதா இன்னொரு திருமணம் பண்ணி என் வாழ்க்கைய சந்தோஷமா வாழ போறேன், இதுக்கப்புறம் உன் கூட என்னால வாழ முடியாது, அதனால தான் உன் உடம்புல விஷத்தை இறக்கிட்டேன்ற மாதிரி அவர் சொல்றாரு. மகத்தி, நீங்க கேட்டு இருந்தீங்கன்னா என் உசுரை கூட கொடுத்திருப்பேன், நீங்க எதுக்கு என் உடம்புல விஷத்தை இறக்குனீங்க, இதுதான் உங்க காதலா, உங்க மனைவிக்கு நீங்க இப்படிதான் பண்ணுவீங்களான்னு கேட்க, பணத்துக்காக அந்தஸ்துக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டோம். அவர் மறுபடியும் சிரிக்க, அப்ப அந்த டாக்டர் வந்து குழந்தைக்கு ஹார்ட் பீட் வந்துருச்சு, குழந்தை நல்லபடியா இருக்குன்ற மாதிரி சொல்றாருங்க. இதை கேட்டதும் நரசிம்மன் டென்ஷன் ஆகுறாரு. இங்க மகத்தியும் கொஞ்சம் பீதி ஆகுறாங்க. அப்பதான் மகத்தி அந்த இடத்துல இருந்து வேகமா நடந்து போய் தான் குழந்தைய காப்பாத்தி அதே ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நர்ஸு கிட்ட எப்படின்னா இந்த குழந்தைய ஆசிரமத்துல ஒப்படைச்சிருங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே அவங்க உடம்புல அந்த விஷம் ஏறதுனால அங்க உசுர விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தையான நம்ம ஹீரோவை கொண்டு வந்து ஆசிரமத்துல சேர்த்திருப்பாங்க. ஹாஸ்பிட்டல்ல தேடி பார்க்கும் போதோ இந்த நரசிம்மனோ குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து கிளம்பி என் மனைவி தவறிட்டா அப்படின்ற மாதிரி அந்த பணக்காரி கிட்ட சென்டிமெண்ட்டை உருவாக்கி அதுக்கப்புறம் அந்த பணக்காரி அவர் திருமணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இவரும் பணக்காரனா மாறி அரசியல் வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சிருப்பாரு. நரசிம்மன் ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கும் போதோ அவருக்கு குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுதுங்க. அப்பதான் அவங்க ரெண்டு பேரும் அநாத ஆசிரமத்துல இருந்து ஒரு குழந்தைய தத்தெடுக்கலான்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. அதிர்ஷ்டவசமா நரசிம்மன் அவரோட சொந்த பையனையே அங்க தத்தெடுத்து வந்திருப்பாரு. ஆனா சொந்த பிள்ளைய தான் தத்தெடுத்திருக்கோம் அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரியாதுங்க. சோ இதுதான் இங்க நடந்ததாகவும் அங்க நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சு இப்போ தன்னோட அங்கிளான அந்த போலீஸ் கிட்டையும் சொல்றாரு. இப்ப அந்த போலீஸ் அங்கிளுமே உங்க அம்மாவை உங்க அப்பா தான் போட்டு தள்ளினார்னா உங்க அப்பாவை அந்த ராத்திரி போட்டு தள்ளினது யாருன்னு கேட்க, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அந்த கோட்டி அப்படின்ற ஒரு நபர், அதான் அந்த நாடக கலைஞர் கூட ஓடி இருப்பானே, அவனை நம்ம பிடிச்சாகணும், அவனுக்கும் இதுக்கும் பெரிய தொடர்பு இருக்குன்ற மாதிரி சொல்ல, இப்போ எப்படியோ இந்த இன்ஸ்பெக்டர் அந்த கோட்டியையும் தேடி கண்டுபிடிக்கிறாரு. அப்படி அவனை அடிச்சு விசாரிக்கும் போதோ, நான் உண்மையை சொல்லிடுறேன் சார், அரசியல் ஆதாயம் தேடுறதுக்காக இந்த நரசிம்மன் தான் அன்னைக்கு அந்த அஞ்சலி செலுத்துற கூட்டத்துல என்கிட்ட ஒரு கத்தியை கொடுத்து சேஃபா குத்தணும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அப்படி நான் குத்தினேன், அது மூலயமா அவரு மறுபடியும் எம்எல்ஏ ஆனாரு அப்படின்னு ஒரு உண்மையை சொல்லிட்டு ரெண்டாவதா இன்னொரு உண்மையை சொல்ல வரதுக்குள்ள அங்க மொட்டை மாடியில இருந்து கீழே குதிச்சு அவன் போய் சேர்ந்துடுறாங்க. இப்ப இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரும் ஹீரோவை கூப்பிட்டு இந்த ஒரு உண்மையை மட்டும்தான் அந்த கோட்டி சொன்னான், அதுக்குள்ள அவன் போயிட்டான், இப்போ அப்பாவை யாரு போட்டா அப்படின்றது யாராலையுமே தெரிஞ்சுக்க முடியாம போயிடுச்சுன்ற மாதிரியும் ஃபீல் பண்ண. அப்பதான் ஹீரோக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. சார், இது வரைக்கும் நான் திருடனை ஆசை தேடிக்கிட்டு இருந்தேன், ஆனா திருடன் போலீஸ் உருவத்துல இருப்பான்னு இப்பதான் எனக்கு புரியுது, பண்ணதே நீங்க தானே சார் அப்படின்ற மாதிரியும் அங்க நம்ம ஹீரோ தான் அங்கிளான அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்க, அப்பதான் அவரோட முகம் மாறுது. ஆமாங்க, இப்ப நம்ம ஹீரோடைய கண்ணுக்கு துரியோதரனா தான் அங்கிள் தெரிய ஆரம்பிச்சிருப்பாரு. அதை வச்சுதான் தான் அங்கிள் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பாரு. எதுக்கு இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி கேட்கும் போதோ அப்பதான் அவர் இன்னொரு கதையை சொல்றாரு. ஆக்சுவலி ஒரு நாள் நம்ம ஹீரோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் மகத்திய பத்தி டீட்டெயில் கேட்டிருப்பார்ல, அதை ஒருத்தன் கால் பண்ணி ஒரு நபர்கிட்ட சொல்லியிருப்பான்னு சொன்ன பாத்தீங்களா, அது நம்ம ஹீரோடைய அப்பாவான நரசிம்மன் கிட்ட தாங்க. அதே மாதிரி ஹீரோ ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ரிப்போர்ட் எடுத்துட்டு வரும்போதோ அந்த ரிப்போர்ட்டை பார்க்கும் போதோ நரசிம்மனுக்கும் இவன் தான் பையன் தான், அதுவும் மகத்திக்கு பிறந்தவன் அப்படின்ற மாதிரியும் தெரிய வந்திருக்கும். ஆல்ரெடி மகத்திய போட்டு தள்ளியாச்சு. இப்போ பையனுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு நம்மள எதனா பண்ணிட்டானா என்ன பண்றதுன்னு சொல்லி பையனோட கதையை இவர் முடிக்கணும்னு நினைப்பாரு. அதுக்காக இவரு வச்ச ஒரு ஆளுதான் அந்த கோட்டிங்க. அப்பதான் நம்ம ஹீரோவையும் அந்த பழைய ஷெட்டுக்கு கூப்பிட்டு அங்க அவர் கதையை முடிக்கலான்னு பார்த்தா ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சு வீட்டுக்கு வந்திருப்பாரு. சரி, வீட்டுல வச்ச கதையை முடிச்சிடலான்னு சொல்லி இப்ப இந்த இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி ஹீரோவோட அப்பா நரசிம்மன் வர சொல்லியிருப்பாரு. அப்படி வீட்டுல 5 கோடி ரூபாய் பணம் இருக்கு, இதை பண்ற நீ பண்ணிட்டனா 1 கோடி ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாரு. அதை நம்பி இந்த இன்ஸ்பெக்டரும் வீட்டுக்கு வந்து ஒரு மாஸ்க் மேனா நடிச்சு ஹீரோவோட கதையை முடிக்கலான்னு வர, அப்ப ஹீரோ ஒரு கத்தியை எடுத்து அந்த மாஸ்க் மேனா குத்தலான்னு வருவாருங்க. அதுக்குள்ள ஹீரோவோட தலையில இவர் அடிச்சிருப்பாரு. அப்போ ஹீரோ தான் தெரியாம தான் அப்பாவை அந்த கத்தியால வச்சு காயப்படுத்திருப்பாரு. அதுலதான் ஹீரோவோட அப்பா போய் சேர்ந்திருப்பாரு. உண்மையாலே ஹீரோவோட அப்பாவை ஹீரோ கையால தாங்க அப்படி பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவருமே அதை ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்தி அங்க இருக்கிற சூட்கேஸ்ல இருக்கிற மொத்த 5 கோடி ரூபாவை எடுத்துக்கிட்டோம், அங்கிருந்து தப்பிச்சிருப்பாரு. சோ இதுதான் நடந்ததா அங்க சொல்றாரு. இப்ப ஹீரோவுமே இப்ப அந்த இன்ஸ்பெக்டரையும் இந்த உண்மையை சொல்லி சரண்டர் ஆக சொல்ல, அப்படி அங்க ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்குதுங்க. அந்த சண்டையோட முடிவுல மொட்டை மாடியில இருந்து இப்ப அந்த இன்ஸ்பெக்டரும் கீழே விழுந்து அவரு உசுர விடுறாருங்க. இப்ப இந்த எல்லா உண்மைகளையும் நம்ம ஹீரோ தான் அம்மா கிட்டையும் சொல்ல, அப்போ உங்க அப்பாவை ஒரு விபத்துல தான் நீ அப்படி பண்ணிருக்க, உங்க அப்பா மாதிரி ஒரு அசுரனோட எவ்வளவு வருஷம் நான் குடும்பம் நடத்தினதே நான் அசிங்கமா நினைக்கிறேன் அப்படின்னு அங்க அவங்க அப்பாவுடைய படத்தை கழட்டி போட்டுட்டு நம்ம மகத்தியுடைய படத்தை மாட்டிட்டு இவங்க எல்லாரும் ஹீரோ, அவங்க வளர்ப்பு அம்மா, ஹீரோயின் 3 பேரும் இருக்கிற மாதிரி இந்த படத்தோட கதை முடியுதுங்க. ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை OTTல ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவே. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.